திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து இருப்பதை கண்டித்து சென்னையில் அஇஅதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான அஇஅதிமுகவினர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோன்று திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து இருப்பதை கண்டித்து திருச்சியிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கிட்டு போய் கொடுங்கப்பா அயலார் அணியினுடைய துணை செயலாளர் ஜாஃபர் சாதிக். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமநாதபுரம் கமுதியை சார்ந்தவர். திமுக குடும்பத்தில் ஸ்டாலின் குடும்பத்தோட மிக நெருக்கமான தொடர்புடையவர். அவருடைய இந்த போதை பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய மாஃபியா கும்பல், அந்த கும்பலுக்கு தலைவன். இதேபோன்று தேனி பங்களாமேட்டில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேனி அதிமுக கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர்களான முருகோடை ராமர், STK ஜக்கையன், தேனி நகர தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கஞ்சா போதையிலிருந்து, போதைப் பொருள்கள் மயக்கத்திலிருந்து இளைஞர்களை பாதுகாக்க இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் அதிமுக சார்பில் தமிழகத்தில் அதிகமான அளவு போதைப் பொருட்களின் கேந்திரமாக விளங்கி வருவதை கண்டித்து மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் மாவட்ட செயலாளர் முனியசாமி, தெற்கு ஒன்றிய செயலாளர் மருது பாண்டியன், நகர கழக செயலாளர் பால்பாண்டி, மாவட்டம் MGR இளைஞர் அணி செயலாளர் ஸ்டாலின் ஜெயச்சந்திரன் மற்றும் முன்னாள் MLAக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். போதைப்பொருள் மாஃபியாவோடு தொடர்பில் உள்ள ஆளும் திமுகவை கண்டிக்கிறோம். போதைப்பொருள் மாஃபியாவோடு தொடர்பில் உள்ள ஆளும் திமுகவை கண்டிக்கிறோம்.